ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த ஃபூஃபு ட்ரை பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்கன் ரெசிபி இது. நம்மளும் எப்படியாவது ட்ரை பண்ணுமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. தேவையான அளவு கப்பக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை தோல்லாம் சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை பேனில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேமை கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடக்கூடாது. திக்காகிக்கிட்டே வரும். இந்த மாதிரி திக்காகிக்கிட்டே வரும். 2 தடவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் மாறிட்டு வரும். குறைஞ்சது 20 நிமிஷமாவது ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ளேயே சட்டியில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபூஃபு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கையில் தண்ணி நாய்ச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஃபைனலாக நம்மளும் ட்ரை பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதை தொட்டு சாப்பிட சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, மீன் சால்னா எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிடலாம். உண்மையை சொல்லணுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.